போன ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன். வீட்டில் இருக்க மசாலாஸை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு நான் கால் பகுதி வந்து இந்த மாதிரி முழுசாக எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணால் லெக் பீஸாக தெரியும். ஸோ நான் முழுசாக எடுக்கேன். இப்போ வந்து இதை நம்ம சின்ன சின்னதாக கீரல் போட்டுக்கலாம். மசாலாஸ்லாம் உள்ளார போகணுங்கிறதுக்காக நல்லா எலும்பு வரைக்கும் ரொம்ப ஆழமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாஸ் ஃபுல்லாக உள்ளார இறங்கும். அதே மாதிரி இந்த பகுதி பின்னாடி பேக் சைட்லேயும் இன்னொரு லெக் பீஸையும் அதே மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஆழமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதை மேரினேட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய சைஸ் லெமனை ஜூஸாக எடுத்திருக்கேன், ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். அடுத்து நம்ம தந்தூரி மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். தந்தூரி மசாலா செய்ய 5 டேபிள் ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், கலருக்காக ரெட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் 1 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. ஸோ நம்ம ரெடி பண்ண தந்தூரி மசாலாவை சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம். 2 சைடும் நம்ம கட் பண்ணதுக்குள்ளாரெலாம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி கொஞ்சம் அப்படியே சிக்கனுக்கு மசாஜ் பண்ணுங்கள். இப்போ சிக்கனுக்குள்ளார நல்லா மசாலா இறங்கணும். ஸோ நல்லா தடவி விடுங்க. இப்போ நல்லா மசாலாவில் பரட்டியாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கஸ்தூரி மேத்தி, இதை நல்லா க்ரஷ் பண்ணி இதுக்குள்ளார ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். 3 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம சிக்கனில் நல்லா ஊறி இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த மாதிரி ட்ரேயில் சில்வர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிரில் ஸ்டாண்டை இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை இப்போ இந்த கிரில் மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம ட்ரேவை அவனில் வச்சிடலாம். கீழே இந்த ட்ரேவையும் வச்சுருங்க. டெம்பரேச்சர் 250 டிகிரி, செலக்டர் வந்து மிடில், டைம் வந்து 25 மினிட்ஸ். நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 1 சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு அதே மாதிரி திருப்பி போட்டுட்டு 20 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுட்டு பட்டர் வாஷ் பண்ணிடலாம். இது மேலே லைட்டாக பட்டர் தடவி விடுங்க. கீழே இருக்க ட்ரேவை எடுத்துருங்க. இப்போ 2 சைடும் வேகணுங்கிறதுக்காக நம்ம ட்ரே எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி. வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட தந்தூரி சிக்கன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துலலாம் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தந்தூரி பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக எடுத்தாவே வந்துருச்சு. மைனீஸில் கொஞ்சம் டிப் பண்ணிக்கலாம். சான்ஸே இல்லை. சிக்கன் நல்லா ஊறி மசாலாலாம் நல்லா செட் ஆகிருக்கு. சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புதுமையான வெரைட்டியான டிஷ்ஷஸ் உங்களுக்கு தெரியணும்னா மனமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.